இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும், என்னை பார்க்கிற எல்லாரும் முக்கால்வாசி விசுவாசிகளாக தான் இருப்பீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம பல சமயங்களிலே எதிரி நம்மளை தாக்குறான், பிசாசு நம்மளை தாக்குறான், பிசாசு தான் என்னைய இந்த சில காரியங்கள்ல என்னைய வீழ்த்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்க்குற தலைப்பின் கீழ் இன்னைக்கு பார்க்குற செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள் இருக்கும் அரக்கர்கள். நமக்குள்ளே அரக்கர்கள் இருக்காங்க. நம்ம வெளியே தான் எதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வெளியே உள்ள இதே தேடிட்டு இருக்கும்போது, நமக்குள்ளே இருக்கிற சில அரக்கர்களால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். அரக்கர்கள் போன்ற சில குணங்கள், ஜெயன்ட்ஸ் இன்சைட், ஜெயன்ட்ஸ் இன்சைட், யாரெல்லாம் உள்ள அப்படிப்பட்ட அரக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யாருன்னா ஆள் கிடையாது, ஒரு சில குணங்கள், நம்ம மாற்ற வேண்டிய சில குணங்கள் நம்மை நாமே தோற்கடித்து கொண்டு இருக்கிறது. இது நமக்கு தெரியல, விசுவாசிகளாகி நமக்கு. அது நம்ம அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அப்பப்ப நம்ம அதை அழிக்கலைன்னா அது நம்மை மேற்கொண்டு விடும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை அடைய விடாம செஞ்சிரும். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை அது தடுக்கும். இப்படி பல காரியங்களுக்கு அது ஏதுவாகுது. வெளியிருந்து வர்றதோட உள்ள இருந்து வர்ற ஜெயன்ட்ஸ் அதாவது அரக்கர்கள், உள்ள இருந்து வருகிற அரக்கர்களை போன்ற நம்முடைய குணங்கள் பல சமயங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிருது. அதனால அதை இன்னைக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அநேகமா தெரியும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தாழ்வு மனப்பான்மை, நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. விசுவாசிகளாகிய நமக்கு எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மை வருது? ஐயோ, எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுங்க, ஒருத்தங்க அவங்களுக்கு நான் எப்படி போய் ஜெபிக்கிறது, எனக்கு பேச தெரியாது சரியா, எனக்கு மற்றவங்கள மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போக தெரியாது, எனக்கு எந்த காரியத்தை சரியா செய்ய தெரியாது. இப்படி சில குறைபாடுகளை நம்ம தாழ்வு மனப்பான்மையை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இது வெளியே தெரியவே தெரியாது. ஆனால் நமக்குள்ள இருந்து நம்மை அழிக்கக்கூடிய ஒரு அரக்கன் தான் இந்த குணம். இது பாத்தீங்கன்னா சவுல் வாழ்க்கையில, சவுல் ராஜா உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் ராஜா வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ராஜா ஒருத்தனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த ராஜா யாருன்றதை ஏற்கனவே அவனை அபிஷேகம் பண்ணி வச்சு அவனை மக்களுக்கு முன்பாக காட்டுறதுக்கு சாமுவேல் தேடும்போது அவனை காணோம். சீட்டெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சா அவனை காணோம். இங்க பாருங்க, இது அந்த ஒளிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி உள்ள காரியம். அது முதல்ல ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அதுக்கு முன்னாடியே அவன் அபிஷேகம் பண்ணும்போதே என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? இது எப்ப நடந்ததுன்னா, அவன் காணாம போன கழுதைகளை தேடிட்டு வர்றான். ஆனா ஆண்டவர் இவனை வர்றான், இவன் தான் ராஜான்னு சொல்லி இவனை அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேல்கிட்ட பேசினோடனே சாமுவேல் அதை செய்ய எல்லாரும் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க, நீதான் ராஜான்னு சொல்லும் போதே இஸ்ரவேல் கோத்திரத்துல எல்லாமே நான் ரொம்ப லோவான குடும்பத்துல உள்ளவன், அந்த குடும்பத்திலே அந்த எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துலயுமே நான் தான் மோசமான, எங்க குடும்பம் தான் மோசமானது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அற்பமா தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறான். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, அவனை மக்கள்கிட்ட காட்டும் போது அவனை காணோம், தேடினா அவனை காண ஒளிஞ்சுக்கிட்டான். அதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது தன்னை பத்தி, தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒரு வெக்கம், அவமானம், அற்பமான குடும்பம்ன்ற எண்ணம், இப்படி எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. இப்ப கூட நான் இந்த இதை பேசுறதுக்கு முன்னாடி சில தடுமாற்றம் எனக்கு இருந்துச்சு. அப்போ இந்த தடுமாற்றம்லாம் அடிக்கடி வரும்போது எனக்குள்ள, நீ உன்னால பேசவே முடியாது, உனக்கு இப்படிதான் நீ நிறைய தப்பு பண்ணு, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க, இப்படிலாம் எனக்கு அடிக்கடி எனக்குள்ளே இருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு வந்துட்டே இருந்தது. என்றைக்கு நான் அதை மேற்கொண்டு நான் பரவாயில்ல, எத்தனை தப்பு பண்ணாலும் நான் அதை திரும்ப கரெக்ட் பண்ணி
நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சேனோ, இன்றைக்கு வந்து அதையும் மிஞ்சி போயிட்டுருக்கேன். இன்னும் நான் தப்பு பண்ணதான் செய்றேன். இன்னும் என்னால நெறைய காரியங்கள் அழகாக, கோர்வையாக பேசத் தெரியாது. சில நேரம் பேச முடியாது. ஆனா, நான் என்னுடைய குறைவுகளையும், என்னுடைய தாழ்மையையும், என்னுடைய இயலாமையும், என்னுடைய அற்பமான தனத்தையும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கத்த நான் இழந்து போவேன். நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாமே பெஸ்ட்டான பிறகு நான் பேசணும்னா, அதுக்குள்ள காலம் முடிஞ்சு போகும். ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய திறமைகள பார்க்குறோம். ஆனா ஆண்டவர் வந்து அ ந அதாவது திறமையின்மைய பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய திறமைய பார்க்குறார். நமக்குள்ளே இருக்கிற ஒரு எபிலிட்டிய பார்க்குறார். நம்மளோட இன்னபிலிட்டிய அவர் பார்க்குறதில்ல. ஒரு வாக்கியத்த வாசிக்கிறேன். "வி சீ அவர் இன்னபிலிட்டி, பட் காட் சீஸ் அவர் எபிலிட்டி." நம்ம வந்து நமக்கு எது எது இல்லையோ, எது எதுல குறைவா இருக்கோமோ, அத நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் வந்து நம்மளால எது முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. எரேமியால ஒரு வசனம் இருக்குது. எரேமியாவுல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவன் வந்து எரேமியாட்ட ஒண்ணு பேசுறாரு. "நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்" என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. எரேமியாவை கூப்பிடும்போது அவனை வந்து உன்னை அழைச்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னோடனே சொல்றான், ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு இதெல்லாம் பேச முடியாது, மற்றவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் என்ன உனக்கு சொல்றேனோ போற இடத்துல சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலை. இப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க யார் யார் இப்படி உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கீங்கன்னா, விசுவாசிகளாக இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் ரட்சிக்கப்பட்டும் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படி நினைக்க வேண்டியதில்ல. உங்களுடைய குறைவுகளிலே அவர் வந்து அவருடைய நிறைவை கொடுப்பாரு. இன்னொரு வசனம் பாருங்க, இது ரொம்ப உற்சாகமூட்டும் வசனமா இருக்கு. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுல என்னெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஏன் அந்தகாரத்துல இருந்து இப்ப அழைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம இப்ப ஒளியின் இடத்துல வந்திருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியின் இடத்துல அப்போ வந்ததுனால நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், வெறும் ஆசாரிய கூட்டம் இல்ல, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இப்படி நம்ம நினைக்கணும் ஒழிய, இல்ல நான் வந்து என்னுடைய குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், அற்பமான குடும்பம், எங்க வீட்டுல அவ்வளவு வசதி இல்ல, நான் ரொம்ப படிப்பு அறியாத, அப்படி தன்னை பற்றியே நம்ம தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற வரைக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற அரக்கன் நம்மளை அழித்துரும். நம்முடைய ஒரு நோக்கத்தை, நம்முடைய பர்பஸ, நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாம் அடையாமல் தடுத்து விடும். அடுத்து 2வது காரியம் பாத்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது வெளியே போய் எல்லா நேரமும் இந்த இன்செக்யூர்டா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களோட தன்னை வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம போடுற ட்ரெஸ் எப்பவுமே நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடுத்தவங்க போடுற ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அடுத்தவங்க வீட்டுல உள்ள பொருட்களோட நம்மள வந்து எப்பவுமே ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம வீட்டுல இருக்குதா அது, இல்லைன்னா ஐயோ ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒப்பிட்டு பார்க்கிறது தான் இந்த பாதுகாப்பின்மையை காட்டுற ஒரு குணம். எப்பயுமே வந்து நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா நமக்கு வந்து மற்றவங்களோடு ஒரு சகஜமாக பழக முடியாத ஒரு தடங்கள் இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா. எல்லா நேரமும் அவங்கள நம்ம வந்து ஒரு அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நமக்கு இன்னும் இது சரியில்லை, அவங்க வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதாவது மற்றவங்கள குடும்பத்தை போல என் குடும்பம் இல்லை, அவங்க படித்த மாதிரி நான் படிக்கல, அவங்க திறமை போல எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியாது, தேவன் என்ன பயன்படுத்த முடியாது, பெரிய ஊழியர்கள் தான் அப்படிலாம் செய்ய முடியும், நான் என்ன செய்யறேன், அப்படி சில காரியங்களினாலே நம்ம வந்து நம்முடைய தேவன் நம்மை பயன்படுத்த விடாமல் நம்ம வந்து நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு கான்பிடன்ஸ் இல்ல, ஒரு தைரியம் இல்ல. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, சவுலும் அவனுடைய சேனைகளும் போய் சண்டைக்கு போய் நிக்கிறாங்க. ஆனா வந்து கோலியாத்துக்கு பயந்து எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது சின்ன பையன் வந்து அவன் வந்து அந்த கோலியாத்தை தோற்கடித்து
அவன் வந்து அந்த தலையெல்லாம் வெட்டி அந்த ஊருக்குள்ள வரும்போது ஸ்திரீகள் வந்து ஆடி பாடுறாங்களாம். என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவனுக்கு 1000, இவனுக்கு 10,000ன்னு சொல்லி பாட்டு பாடி அவங்கள வரவேற்கிறாங்க. போர்ல இருந்து வரும்போது தாவீது வரவேற்கும்போது இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி இவனுக்கு பாருங்க உடனே இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி ஐயோ அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. ஒரு பாட்டுல 10,000 சொன்னா சொல்லிட்டு போறாங்க. யாருக்கு வெற்றி? நம்மளால பண்ண முடியல. ஆனா நம்மளோட சேர்ந்த நம்ம ஊர்க்காரன் ஒருத்தவன் வெற்றி கொடுத்திருக்கான். அந்த வெற்றி நம்ம நாட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி சேர்ந்து கொண்டாடாம, ஐயோ அடுத்து இவன்கிட்ட வந்து ராஜாங்கத்தை எப்படியும் கொடுத்துருவாங்களோ, என்னுடைய அரசாட்சி அவன்கிட்ட போயிருமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். பதவி பறி போயிருமோன்ற ஒரு பயம், கவலை வந்துருது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேக நேரம் நம்ம மற்றவங்களுக்குரிய அவங்க மாதிரி படிக்கல, அவங்கள மாதிரி இப்படி இல்ல, அவங்கள மாதிரி பேச முடியாது. அப்படிலாம் நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அது எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, மற்றவங்களுடைய கண்ணாடி எடுத்து நம்ம போட்டு பார்க்கறதுக்கு ஒப்பா இருக்கு. என்னைக்காவது நீங்க போட்டு பார்த்திருக்கீங்களா? நீ கண்ணாடி போடாதவங்களா இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நேரம் உங்க பாட்டி கண்ணாடியோ, யாராவது ஒருத்தர் கண்ணாடியோ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட போட்டு பார்த்திருப்போம். ஆனா, அவங்க அடுத்தவங்களுடைய கண்ணாடி எடுத்து நம்ம போட்டோம்னா, நம்ம கண்ணு ரொம்ப வலிக்கும். நம்மளால தெளிவா பார்க்க முடியாது. அதுபோல தான் அடுத்தவங்களுடைய விஷன், அவங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம், அவங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு அழைப்பு, அவங்களுக்குரிய தரிசனத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம போட முடியாது. இப்ப தாவீதுக்கு இருந்த காரியத்தை இவனால பண்ண முடியாது. அது தாவீதினுடைய ஒரு அழைப்பு. தேவன் தாவீதை பயன்படுத்தின விதம். இவனுக்குன்னு வேற அழைப்பு இருக்குது. இவன் வந்து தன்னுடையதை அவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஐயோ இவன் என்னை விட்டு மேல போயிருவானோ. இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிற பல காரியங்கள் பாத்தீங்கன்னா, பல பிரச்சனைகள், ஒரு அதாவது ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, எங்கனாலும் சரி, அடுத்தவங்க நம்மளோட மேல போயிருவாங்களோ, நம்ம வந்து விடுபட்டு போயிருவோமோன்னு ஒரு பயத்திலே ஒரு தவறான காரியங்களை எடுக்கிறோம். சவுல் அதுக்கு பிறகுதான் வந்து அந்நாள் முதற்கொண்டு தாவீதை காய்மாகாரமாக பார்த்தான்னு வருது. தாவீதை கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டே அலைகிறான். அவனுடைய நாட்டை ஆள்ற வேலையை விட்டுட்டு தேவையில்லாம இவனை விரட்டிக்கிட்டு அலைகிறான். கடைசியில அவனுடைய வாழ்க்கையை இழந்து போறான். பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த தைரியம் இல்ல, ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. பரவாயில்ல, அவனுக்கு கடவுள் அந்த இது கொடுத்திருக்காரு, எனக்கு இந்த வழியை கொடுத்திருக்காரு, நான் இதை செய்வேன்ற அந்த ஒரு இது இல்ல. ஆனா தேவன் வந்து கொடுக்கிற சில வசனங்களை காட்டுறேன். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியம் எப்பயும் பார்த்தா அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்தவங்க வீட்டுக்கு போற கூட ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த வசனத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நிறைய பேருக்கு பாராம தெரிஞ்ச வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது நம்ம கிடையாதுங்க, நம்முடைய பலன் இல்லை. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இப்படி உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து தான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இன்னும் அழகா, தெளிவா, இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு முடியுமா இருக்கும். ஆனா தேவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்காரு. நான் அதுக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துறேன். தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆனா என்னிடத்திலே குறைவு உண்டு. அந்த குறைவை வைத்துக்கொண்டு நான் எதுவுமே செய்யாம இருந்தேன்னா தான் அந்த அரக்கன், ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கறது, இன்செக்யூரிட்டிக்கு நான் இடம் கொடுத்து அந்த அரக்கன், அந்த ஜெயண்ட் என்னைய கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நான் வந்து இடம் கொடுக்குறேன். ஏசாயா 54:17 ஒரு அருமையான வசனம் இருக்குது. இதை நீங்க உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று சொல்கிறாங்க. எந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அது வாய்க்காதுன்றாரு. அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம எடுத்து வைத்துக்கொண்டு தேவன் என்னோட இருக்கிறார், அவங்க இப்படி பண்ணா என்ன பரவாயில்ல, அவங்க நம்மளை விட்டு முந்தி போயிருவாங்களோ அப்படின்னு அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. தேவன் எனக்குன்னு ஒரு வழி வச்சிருப்பாரு, எனக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு, எனக்குன்னு ஒரு விஷன் வச்சிருப்பாரு, அதுல நான் போவேன் அப்படின்னு சொல்லி போக வேண்டியது அவசியம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மற்றவங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதில்ல. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வச்சு நம்ம போகணும். அடுத்து இன்னொரு வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? நான் இவனோட கம்பேர் பண்ணி இவன் என்னை கீழே தள்ளிடுவானோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என் கூட இருக்கிறார். எனக்கு அவர் வந்து சகாயமா இருக்கிறார், அதாவது உதவி செய்யறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம். இன்னொன்னு, விசுவாசிகளாகி நம்ம சில காரியங்கள் செய்யணும்னு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இறுதி கட்டளை தெரியுமா நமக்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் அப்படின்னு வருது. அது போக வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கொடுத்துருக்காரு. அப்போ வியாதியஸ்தர்களுக்கு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி மார்க்ல வருது. விசுவாசிகளானவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் அவருடைய பங்கை செஞ்சுட்டு, இயேசுவானவர் செஞ்சு அந்த அதிகாரத்தை விசுவாசிகளாகிய நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, பெரிய ஊழியக்காரங்க மாதிரி என்னால ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபித்தா திக்கி திக்கி பேசுவேன், எனக்கு வந்து ஜெபமே வராது, நான் எப்படி ஜெபிக்கிறது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாக்குற ஆளு கிடையாது, சுகமாக்குறது நானு. ஆனா நீ வந்து சுகத்தை கொடுக்கிற ஆளு, உன் மூலமா நான் சுகத்தை கொடுக்குறேன். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சுகமில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா தைரியமா ஜெபிக்க முடியுதா? இல்ல, ஐயோ என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நான் தப்பா ஜெபம் பண்ணிட்டா அவங்களுக்கு சுகமில்லாம அப்படியே இருந்துச்சுன்னா, சுகமாகாம போயிருச்சுன்னா, சுகமாகாம போனா என்ன பரவாயில்ல, அப்படியே இருந்தா என்ன, நான் செய்ய வேண்டிய கடமை, நான் தேவனுக்காக, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷனை, அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தோடு நம்ம காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்களேன், ஒரு குறைபட்ட நிலைமை, எல்லா நேரமும் எனக்கு இது பத்தாது, அது பத்தாது, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது இன்அடிக்குவேட். எல்லா நேரமும் வந்து தன்னைய வந்து ஒரு குறைவாவே மதிப்பிடுவாங்க. ஒரு 99 மார்க் வாங்கினா கூட 100க்கு எனக்கு 1 மார்க் போயிடுச்சு அப்படிம்பாங்க. எல்லா நேரமும் எனக்கு வந்து 99 இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இல்ல, ஒரு குறைவையே எப்பயுமே பார்க்குற ஆட்கள். அதாவது எனக்கு நான் இன்னும் பரிசுத்தம் பத்தாது, நான் இன்னும் தைரியம் பத்தாது, என்கிட்ட இன்னும் பணம் இருந்தாதான் என்னால இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மகிட்ட இல்லாத காரியங்களே பார்த்து பேசிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட ஆட்களையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். எப்போ அவங்க வந்து அந்த தங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ, ஒரு தங்களுடைய இயலாமைய, அதெல்லாம் இன்னபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து அவங்க மேற்கொண்டு வர்றாங்களோ, அப்பதான் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்த முடிஞ்சு. இப்ப இந்த இன்அடிக்குவேட்ன்றதுக்கு ஒரு ஆளு, அவனும் தேவனால பயன்படுத்தப்பட்டவன். யாருன்னு பாத்தீங்கன்னா கிதியோன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல அங்கேயும் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு ஒரு தூதன் வந்து அவன்கிட்ட சொன்ன உடனே, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எல்லாரிலையும் சின்னவன், நான் எளியவன், எனக்கு வசதியே கிடையாது, எங்க ஊர்லயே எங்க வீடுதான் ரொம்ப சின்னது, குடிசை வீடு. அப்படி கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா நேரமும் நம்மளை வந்து இல்லாதவங்களா, குறைவுள்ளவங்களா நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய குறைவிலே தேவன் அவருடைய நிறைவை தர்றேன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உடனே எல்லாரும் மகிமையிலே பரலோகத்துக்கு போன பிறகு நினைக்கிறோம், பரலோகத்துல எந்த குறைவுமே இல்லைங்க, அங்க எல்லாமே நிறைவாதான் இருக்கு. இப்பதான் நம்ம குறைவா இருக்கிறோம், அப்ப இங்கதான் நமக்கு நிறைவா அவர் தர்றேன் அப்படின்னு இருக்காரு. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தரேன்றாரு. அப்போ நமக்கு ஒருவேளை ஞானம் இல்லை, அது ஞானம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா கூட தேவன் நமக்கு ஞானமா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வருது. தேவன் நமக்கு ஞானமா இருக்கிறாரு. நம்ம பைத்தியக்காரங்க மாதிரி இருந்தாலும் தேவன் நம்ம தான் பயன்படுத்துறாரு. பலவீனர்ல இருந்தாலும் நம்மளை தான் பயன்படுத்துறாரு. திக்குவாயையும் மந்தனாவுமா இருக்கிற மோசை மாதிரி இருந்தா கூட நம்ம தான் தேவன் பயன்படுத்துறாரு. அப்போ நம்ம குறைவுபட்டவங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு வசனம் பாருங்களேன், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். குறைவா இருக்கிறேன், எனக்கு அது இல்லை, அது சரியில்லை, எனக்கு இந்த குறை இருக்குது, எனக்கு வந்து இது செய்ய முடியாது, என்னால எனக்கு வந்து பணம் இல்லை, பணம் இருந்தா நான் நல்லா இருப்பேன், எனக்கு படிப்பு இல்லை, என்னுடைய குடும்பத்துல யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படின்னு எதையாவது நினைச்சு நீங்க வந்து குறைபட்ட மாதிரி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. அவருக்குள் நான்
பரிபூரணமா இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன்னு சொன்ன இயேசுவானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. நம்ம தைரியமாக ஒரு இன்னடிக்கு வெட்டா இல்லாம எல்லாத்துலயும் நிறைவா இருக்கிறவர்களாக நாம் தைரியமாக முன்னேறி செல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு அரக்கன் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்தானா அதையும் அந்த அரக்கனையும் நீங்க வந்து கொல்ல முடியும், மேற்கொள்ள முடியும், வெற்றி காண முடியும். அவன் உள்ள இருக்கிற அந்த அரக்கனை கொன்னாதான் நீங்க வெளியே வெற்றியாய் வாழ முடியும். தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4வது காரியம் ஒரு பயந்தாங்கொலி. லைட்டா ஒரு சின்ன காரியம்னாலும் பயந்துருவாங்க. அது வந்து இன்டிமிடேட்டட் அப்படின்வாங்க. இன்டிமிடேட்டட்னா மனுஷருக்கு பயப்படுற பயம். ஒரு தேவையில்லாத காரியத்துக்குலாம் அவங்க என்னதான் நினைச்சுக்குவாங்க, இவங்க ஐயோ இப்படி பண்றது அப்படின்லாம் நினைப்போம். இப்போ அதுக்கு கூட சவுல் தான் இங்க ஒரு எடுத்துக்காட்டு. பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா, சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொல்றான், ஆண்டவர் சொன்ன மாதிரி அமலேக்குன்னு ஒரு ஜாதியினர் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, நீ அவங்கள போய் அழிச்சிடணும், அவங்கள யாரையும் வந்து மீதி வைக்க கூடாது, ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரலாம், ஏன் தேவன் அப்படி அழிக்க சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுல ஏன் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த முரட்டுத்தனமான ஆட்களுக்கு மனம் திரும்பவே வழி இல்லாத ஒரு ஆட்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க மனம் திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயேசுவானவர் அப்ப இல்லை. அவர் ஒரு பரிகாரம் செலுத்தவில்லை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை, அவர் மூலமாக மன்னிப்பு பெற முடியாது. ஒரு கொடூரமான சந்ததி வந்து எழும்பி எல்லாரையும் கொன்று குவிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இப்படி ஏதாவது ஒரு வழியில அவங்கள அழிச்சாதான் முடியும். அப்படிதான் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல சந்ததியை ஒரு முதல்ல இருந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். இப்போ இப்ப என்ன நடக்குது, போய் சொல்லி அனுப்புறாரு. ஆனா சவுல் வந்து அதை கீழ்ப்படியாம அவன் வந்து நல்லதெல்லாம் வச்சுக்கிட்டான். ஆடு மாடுகள்லையும் மக்கள்லையும் ராஜாவையும் எல்லாம் வச்சுக்கிட்டான். அப்போ சாமுவேல் சொல்றான், ஏன் அப்படி பண்ணன்னு சொன்னதுக்கு, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளை உம்முடைய வார்த்தை மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயப்படுறான். இவன் ஒரு லீடர், ஒரு தலைவனா இருக்க வேண்டியவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக வந்து அந்த நாட்டை நல்ல விதத்துல ஆளுகை செய்ய முடியாது. ஒரு ஜனங்களுடைய அவங்க சொன்னாங்க அதனால நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறான். ஜனங்களுக்கு பயந்ததுனால தவறு செஞ்சான். கடைசியில சாமுவேல் என்ன சொல்றான், நீ வந்து பலியை கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்கு ஜனங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பலியை பார்க்கல கீழ்ப்படுதல் தான் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கல செவி கொடுக்கறது தான் உத்தமம். ஆண்டவர் வந்து உன் மேல பிரியமா இல்ல, உன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து போடுவாருன்னு சொல்லி அவன் அப்படி சொல்றாரு. இப்போ அவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பயம், மனுஷருக்கு பயப்படுற பயம், மக்கள் என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இன்றைக்கு. ஆனா தாவீதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஜனங்களுக்கு பயந்துருந்தான்னா அந்த கோலியாத்தை வென்றிருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவங்க அண்ணன் வந்து நீ எங்க வந்த, போ ஆடு மேய்க்க அப்படின்னு வரட்டினா, ராஜா சொன்னா உன்னால போவே முடியாது, இவன் வந்து சின்ன வயதுல இருந்து யுத்த வீரன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் அவனுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பயந்து இருந்தான்னா, ராஜாவே சொல்லிட்டாரு, ஐயோ நம்ம அண்ணனே இப்படி சொல்றான், நீ பயந்து இருந்தான்னா அன்னைக்கு கோலியாத்தை வென்றிருக்க முடியாது. தாவீது தன்னுடைய பிரச்சனைய தேவனோடு ஒப்பிட்டு பார்த்தான். தன்னை வந்து அந்த எதிரியோடு ஒப்பிட்டு பார்க்கல. தன்னுடைய பிரச்சனைய கோலியாத்துக்கு வந்து நான் எதிர்த்து போல, ஆனா தேவன் தான் வர்றாரு, தேவனுக்கு எதிராக அவன் பேசுறான். அப்ப தேவன் பார்த்துக்குவாரு. கர்த்தர் சண்டைக்கு போறாரு, இன்னைக்கு உன் தலைய நான் வாங்குவேன், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு அவன் பேசினான். இப்போ 2 தீமோத்தேயு 1:7 பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு இருக்கு. இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவியானவர் கிடையாது, பலமுள்ள ஆவியானவர், அன்புள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். இந்த பயம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம புத்தியே மழுங்கி போயிடும், எதுவுமே ஓடாது, தப்பா எல்லாத்தையும் செய்வோம். பல சமயங்களில நீங்க ஒரு பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல கூட பயப்பட ஆரம்பிச்சோன்னா, ஐயோ இந்த கேள்வி தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா இருக்கிற எல்லாமே மறந்து போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு இன்டிமிடேட் ஆகிற மாதிரி, ஐயோ அவங்கெல்லாம் எழுதுறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நாம எழுதிட்டு இருந்தது கூட அப்படியே மறந்துடும். நம்ம வாழ்க்கையில இந்த பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. அதே மாதிரிதான்
இந்த மோசே வந்து 12 பேரை உள்ள கானானை வந்து வேவு பார்க்க அனுப்புறான். அதுல 10 பேர் வந்து தப்பா தப்பா சொல்லி அவங்க மக்களை பார்த்து மக்களை பயமுறுத்துறாங்க. நாங்க வந்து பெரிய ராட்சதர்களை பார்த்தோம், எங்களால போக முடியாது இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பயங்காட்டி திரும்பி போக பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பயமுறுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பயம்ன்றது ஒரு பெரிய ஒரு அரக்கன் மாதிரி. நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. பல விசுவாசிகள் இன்னும் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை இன்னமும் பெரிய காரியங்கள் செய்வதற்கு உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அதை வந்து சட்டை பண்றதே கிடையாது. அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிரியை நாம் தோற்கடிக்க வேண்டும். அந்த அரக்கனை நம்ம அழிப்பது அவசியம். அது லைட்டா உள்ள வரும்போதே வசனங்களை சொல்லி அவனை மேற்கொள்றதுக்கு நமக்கு பலம் வேணும். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்த்தோம்ல, என்னென்ன அரக்கன்லாம் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் இன்ஃபீரியாரிட்டி, ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை, வந்து நான் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம். அடுத்தது இன்செக்யூரிட்டி, ஒரு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பாதுகாப்பற்ற நிலைமை அப்படிங்கிற ஒரு அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து நான் எனக்கு இன்னும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது இன்னடிக்கு போயிட்டு ஒருவேளை எனக்கு இல்லை, இது இருந்தா பணம் இன்னும் இருந்தாதான் எனக்கு, இது படிப்பு இல்லை, தைரியம் இல்லை, நான் இன்னும் பரிசுத்தம் பத்தாது, இன்னும் வசனம் தெரியாது, இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. கடைசியாக பயந்தாங்கொல்லியா இருந்த அந்த ஒரு அரக்கன், பயம் என்கிற அந்த அரக்கனும் நம்மளை வந்து வீழ்த்திறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்போ வந்து இந்த பகுதியில இந்த நாளுமே வெளியிருந்து நம்மளை தாக்குற எதிரிகள் கிடையாது, நமக்குள்ள இருந்து நம்மை அழிக்கிற எதிரிகள். இப்போ இந்த எதிரிகளை நம்ம முதல்ல இனம் கண்டுகொள்ளணும். இந்த எதிரிகள், அதாவது ஜெயன்ஸ், அரக்கர்களை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு இவங்களை வெளியேற்றி அவங்கள மிதிச்சு நம்ம வரும்போது தான் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியும். அவங்கள நம்ம அதுக்கு அந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது, தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையோட இருந்தோன்னா நம்ம என்ன சொல்லணும்? பேதுருவுல சொன்ன மாதிரி, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லணும். அடுத்து நம்ம வந்து ஒருவேளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தர் என்னோட இருக்கும்போது எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா பேசலாம். அடுத்து நம்ம வந்து குறைவுபட்டவங்களா நம்ம யோசிக்கும் போது, எனக்கு அது இல்லை, இது இல்லை, பரிசுத்தம் பத்தாது, அது இதுன்னா கொலோசியர்ல நம்ம பார்த்தோம். சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமா இருக்கிறீர்கள். நம்மள எந்த குறையும் இல்லை, நான் கம்ப்ளீட்டா முற்று பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்து பயத்துக்கு என்ன பார்த்தோம்? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கூட இருக்கிற தேவன், இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்மோட இருக்கிறார். ஆனா அந்த வல்லமை உள்ள தேவன் இந்த உள்ள எதிரிகளை அழிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு இனம் கண்டுகொள்றதுக்கு உதவி செய்கிறார். ஆனா அதை மேற்கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையில, நம்முடைய பாதுகாப்பற்ற ஒரு உணர்வுல, பயத்துல, குறைபட்ட நிலைமையில, அது இல்லை, இது இல்லை, என்னால முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம வெளியே வரப்போறோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்ய போறோம். நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு, என்னை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் சுற்றிலும் எத்தனையோ தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மாலான உதவி, பணம்னு இல்லை, ஒரு தைரியமா அவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள், அவங்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்போது தேவன் உடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். நம் மூலமாக தேவன் அவருடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த விஷன், அந்த தரிசனத்தை நாமும் நிறைவேற்ற முடியும். நாமும் சந்தோஷமா வாழ முடியும். மற்றவங்களை பார்க்காம நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நோக்கத்தை மற்றவங்க கண்ணாடியை போடாம நம்ம கண்ணாடியை போட்டு போகும்போது அப்படியே நம்ம கண்களை முடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பார்த்தது போல எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எதிரிகளை கத்தாவே நாங்கள் இனம் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஞானமா இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய குறைவில நீர் பரிபூர்ணமா இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. இதெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு
ஒவ்வொரு நாளும் நாங்க முன்னேறி செல்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்க உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே இந்த அரக்கர்களை அழித்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இவங்க இந்த காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவே நாங்க வெளிய தைரியமா முன்னேறி செல்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஒரு தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க. மற்றவங்களோடு கம்பேர் பண்ற காரியங்கள எடுத்து போடுறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.